ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் கர்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது நாம் முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களுக்கான கர்மா பலன்களை இந்த பிறவியில் வழங்குபவர் அவரே. ஜோதிட ரீதியாக சனி ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடம் அந்த நபர் கடந்த பிறவியில் எந்த விஷயத்தில் அலட்சியமாகவோ அநீதியாகவோ அல்லது கடமை தவறியோ இருந்தாரோ அந்த இடத்தை குறிக்கும். இந்த பிறவியில் அதே துறையில் சனி தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்துவார். லக்னத்தில் சனி இருந்தால் கடந்த பிறவியில் நீங்கள் அதிக தன்னலத்துடன் மற்றவர்களை கருத்தில் கொள்ளாமல் செயல்பட்டிருக்கலாம். அதன் விளைவாக இந்த பிறவியில் கடின உழைப்பு கொடுத்தாலும் அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகும். உடல் ரீதியான மந்த நிலை அல்லது எப்போதும் ஒரு விதமான பாரத்தை சுமப்பது போன்ற உணர்வு இருக்கும். சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதே இதற்கான தீர்வாகும். இரண்டாம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. முந்தைய பிறவியில் குடும்பத்தினரை மதிக்காமல் இருந்தது அல்லது தவறான வழியில் பொருளீட்டியதன் விளைவாக இந்த பிறவியில் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். குடும்பத்தில் எப்போதும் ஒரு விதமான அமைதியற்ற சூழல் இருக்கும். உங்கள் பேச்சால் மற்றவர்கள் காயப்படலாம் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும். மூன்றாம் இடம் சகோதரம், தைரியம். உடன் பிறந்தவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையோ அல்லது உரிமைகளையோ தட்டி பறித்த கர்மாவை குறிக்கும். இதனால் இந்த பிறவியில் சகோதர வழியில் பிணக்குகள், தைரிய குறைவு அல்லது அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும். எடுத்த காரியங்களை முடிக்க பலமுறை முயற்சிக்க வேண்டியிருக்கும். நான்காம் இடம் தாய், சுகம், வீடு. தாயாரை மதிக்காமல் இருந்தது அல்லது மற்றவர்களின் நிலங்களை ஆக்கிரமித்த பாவம் இதில் சேரும். இதனால் இந்த பிறவியில் சொந்த வீடு அமைய தாமதமாகும். வாகன சிக்கல்கள் வரும். மன நிம்மதி குறைவதோடு தாயாரின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம். குழந்தைகளை துன்புறுத்தியது அல்லது குலதெய்வ வழிபாட்டை மறந்தது போன்ற கர்ம வினைகளை குறிக்கும். இதன் விளைவாக புத்திர பாக்கியம் கிடைப்பதில் தடை அல்லது குழந்தைகளால் மனக்கவலை ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பதில் சிக்கல்கள் நீடிக்கும். ஆறாம் இடம் ருணரோக சத்ரு. வேலைக்காரர்களை அல்லது கீழ்மட்ட தொழிலாளர்களை வஞ்சித்தது, கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியது போன்ற பாவங்களை குறிக்கும். இதனால் இந்த பிறவியில் தீராத கடன் தொல்லை, தேவையற்ற மருத்துவ செலவுகள் மற்றும் மறைமுக எதிரிகளால் தொந்தரவுகள் ஏற்படும். ஏழாம் இடம் களத்திரம், நண்பர்கள். வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்தது அல்லது கூட்டுத் தொழிலில் கூட்டாளியை ஏமாற்றிய கர்மாவை குறிக்கும். இதனால் திருமணத்தில் தடை, துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது நண்பர்களால் ஏமாற்றப்படுவது போன்ற அனுபவங்கள் அமையும். எட்டாம் இடம் ஆயுள், கண்டம். மறைமுகமான சூழ்ச்சிகள் செய்தது, பிறர் சொத்துக்களை அபகரிக்க நினைத்தது அல்லது இரகசிய குற்றங்களில் ஈடுபட்டதை குறிக்கும். இதனால் தேவையற்ற பயம், விபத்துக்கள் அல்லது வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிலும் ஒருவிதமான மர்மமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்பதாம் இடம் தந்தை, பாக்கியம், தர்மம். தந்தையை அல்லது குருமார்களை அவமதித்தது, தர்ம காரியங்களை தடுத்த கர்மாவை குறிக்கும். இதனால் பிதுர் தோஷம் ஏற்படும். அதிர்ஷ்டம் என்பது இவர்களுக்கு மிக குறைவாகவே இருக்கும். கோயில் வழிபாடுகளில் கூட தடைகள் வந்து போகும். பத்தாம் இடம் தொழில், கர்மம். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிறரின் வாழ்வாதாரத்தை கெடுத்த பாவம் இதில் அடங்கும். இதனால் இந்த பிறவியில் நிலையான தொழில் அமையாது. எவ்வளவு உழைத்தாலும் முதலாளிகளிடம் கெட்ட பெயர் எடுப்பது அல்லது வேலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படுவது போன்ற சூழல் இருக்கும். 11ஆம் இடம் லாபம். மூத்த சகோதரர்களை அவமதித்தது அல்லது பேராசையினால் சமூகத்திற்கு தீங்கு விளைவித்ததை குறிக்கும். இதனால் வரவேண்டிய லாபங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். நண்பர்களுக்காக செலவு செய்து வீணாவீர்கள். 12ஆம் இடம் விரயம், மோட்சம். பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது அல்லது மற்றவர்களை சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்திய கர்மாவை குறிக்கும். இதனால் இந்த பிறவியில் தேவையற்ற மருத்துவ செலவுகள், தூக்கமின்மை மற்றும் எப்பொழுதும் ஒருவித தனிமை உணர்வு வாட்டும். சனி பகவான் ஒரு இடத்தில் இருக்கும்போது அங்கே தரும் கஷ்டங்கள் தண்டனை அல்ல, அவை திருந்தும் வாய்ப்பு. உதாரணமாக 2இல் சனி இருப்பவர் இந்த பிறவியில் பணத்தை மிகச்சரியாக கையாள கற்றுக்கொண்டால் அந்த கர்மா அத்தோடு முடிந்துவிடும்.